ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். சீரகம், சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம ஊற வச்சுருக்கிற சன்னா போட்டுக்கணும். இது ஊற வச்சு மட்டும்தான் வச்சுருக்கிறேன், வேக வைக்கல. அதனால தான் நான் குக்கரில் செய்கிறேன். போட்டு நல்லா ஒரு கிண்டு விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்த உடனே உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி குக்கர் மூடி போட்டு 5 விசில் விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட கஸ்தூரி மேத்தி தான் இருக்குது, அதனால் அதை போட்டிருக்கிறேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.